அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நேத்து நமக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. பாபுன்றவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு 5 கம்பெனியோட ஷேர்ஸ் சொல்லி அந்த கம்பெனி 20லேருந்து 30% டவுன் ஆயிருக்கு. என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. என்னோட சஜஷன் கேட்டிருந்தாரு. இத பத்தி பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்ல ஆன்சர் த ஃபாலோயிங்ல டீடைல்டா பேசுறேன். ஏன்னா 5 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இல்லாத கம்பெனிஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல எனக்கு எந்த விதமான போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸும் கிடையாது. நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். நீங்க மட்டும் இல்ல, லாஸ்ட் 1 இயரா 1 1/2 இயரா பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோ கூட 30% 40% அளவு விழுந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி மார்க்கெட்ல இருக்கிற ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, லாஸ்ட் ஒரு 1 1/2 இயரா ரிட்டர்ன்ஸ் வரலன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதாவது 2024 செப்டம்பர்ல இருந்து இன்னைக்கு ஜனவரி 2026 வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரலன்னு நினைக்கிறாங்க. ஆனா 2023 நவம்பர்ல இருந்து 2024 செப்டம்பர் வரையும் பார்த்தீங்கன்னா, நிஃப்டியே 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த 43% ஒரே வருஷத்துல இன்க்ரீஸ் ஆனதை பத்தி யாருமே பேசுறது கிடையாது. மார்க்கெட்ஸ்னா அப்படிதான். ஒரு சில நாட்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், சில நாட்கள் மியூட்டடா இருக்கும், சில நாட்கள் நெகட்டிவான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீக் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கமெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இதை பத்தி நான் டீடைல்டா சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை நான் பேசுறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் சொல்றது தான், இந்த வீடியோல நம்ம நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த டாபிக்ஸ்க்கான டைம் ஸ்டாம்ப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான டாபிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நேத்து நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கன் மார்க்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருந்தது. அதாவது யூஎஸ் ஃபெட் மீட்டிங் இருந்தது. அண்ட் இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஈவெண்டா தான் முடிஞ்சிருக்கு. அதாவது ஜெரம் போல் பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றவோ இறக்கவோ இல்லை, ஃபிளாட்டா தான் வச்சிருக்காரு. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நேற்று யூஎஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சது. ஆனால் கோல்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் லெவல்ஸ் ரீச் பண்ணுது. நேற்று நைட்டு ஒரு 1-1:30 மணிக்கு ஃபெடரல் மீட்டிங் பார்த்துட்டு, ஓகே இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவும் மாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா $5,300 per ounce ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. காலையில் எழுந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா $5,530 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 4% ஓவர் நைட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஹிஸ்டாரிக்கலாக கோல்டு இந்த அளவுக்கு ஒரே மாதத்தில் இன்க்ரீஸ் ஆனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% மேலே கோல்டு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸோட பையிங் தான். இன்னமும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த ஃபெடரல் சேர்மன் மாறினதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நான் 1% வரைக்கும் கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. நம்ம நேற்று வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா இன்னமும் கூட கோல்டு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அண்ட் இப்படி கோல்டு ப்ரைஸஸ் இன்டர்நேஷனலாக $5,500 கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட் ஒரு சவரன் 22 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா 1,31,000 கிராஸ் பண்ணிடுச்சு. அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 1.5 லட்சத்தை கூட தாண்டிடும், ட்ரம்ப் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக தான் ஒரு 2 நாள் முன்னாடி தான் அந்த வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இன்னும் சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஈரானில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெனிசுலாவில் பண்ண மாதிரியே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம், கப்பல் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதை தொடர்ந்து ஈரானும் பதிலடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது எங்கள் மேலே அட்டாக் பண்ணிங்கன்னா இதுவரையும் பார்த்துராத அளவுக்கு ஒரு பெரிய அட்டாக் நாங்களும் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சைனாவும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா யூகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனாவோட ட்ரேட் பண்ணுறது எங்களோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், அது அமெரிக்கா தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் கனடாவிலேருந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் மார்ச்சில் நம்ம இந்தியாவுக்கு வர போகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எனர்ஜி டீல்ஸை சைன் பண்ண போகிறதா சொல்லிட்டு சில அப்டேட்ஸ் இருக்குது. அப்படி அவங்க சைன் பண்ணாங்கன்னா கேஸ் கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பாசிட்டிவான நியூஸாக இருக்கும். கேஸ் கம்பெனிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கெயில், பெட்ரோநெட் எல்என்ஜி, ஐஜிஎல், எம்ஜிஎல், குஜராத் கேஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். ஸோ இப்படி ஒரு பக்கம் கோல்டு ஓவர் நைட்டில் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரன்சிஸ் பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. நம்ம இந்திய ரூபா பார்த்தீங்கன்னா $1 ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா $92 டச் பண்ணிடுச்சு. அதாவது இப்போ நம்ம $1 வாங்கணும்னா $92 கொடுக்கணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இப்போ நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல 30,000 டன்னுக்கு மேலே கோல்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இந்த கோல்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய ரூபா மதிப்பில் 580 லட்சம் கோடி. சரிங்களா? அண்ட் நம்மளோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 ட்ரில்லியன் வரையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. 5 ட்ரில்லியனே வச்சுக்கிட்டா கூட ஒரு டாலருக்கு பார்த்தீங்கன்னா $92. ஸோ 460 லட்சம் கோடி. நம்மளோட ஓவரால் ஜிடிபியை விட இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் இருக்க தங்கத்தோட வேல்யூ அதிகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பார்க்கும்போது, எவ்ரி இயர் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே டேட்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2026க்கான எக்கனாமிக் சர்வே டேட்டா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த டேட்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் ஃபினான்ஷியல் இயர் 27ல் ஜிடிபி growth 7% வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பார்த்தோம், ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவோட ஜிடிபி growth 7.3% வரையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா, டொமஸ்டிக் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட growthக்கு காரணமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால நம்மளோட growth வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சில பிஎஸ்சி கம்பெனிஸில் ஈக்விட்டியை செல் பண்ணுறதுனால கேஷும் வந்து ரைஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே டேட்டாலாம் வந்திருக்கு. ஸோ இது வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வந்து சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 24 வந்து 6% இருந்தது. இப்போ 3.2% அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது 100 பேரில் வந்து 6 பேர் வந்து வேலை இல்லாமல் இருந்தாங்க 2024. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான நியூஸ். ஏன்னா ஒரு கண்ட்ரியில் வந்து எந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு இந்தியாவோட ஜிடிபி growth வந்து 7% வரையும் இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸான நிஃப்டியும் சென்செக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவியர் செல் ஆஃப் வந்து பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து 81,300 400 அந்த ரேஞ்சில் இருந்து பார்த்தீங்கன்னா 1% அளவு விழுந்தது. 81,700 வரையும் போச்சு. அண்ட் மத்தியானம் 12 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி வர ஆரம்பிச்சது. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐயோட ஷார்ட் பொசிஷன் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸில் வந்து சொல்கிறேன் 87% வரை இருந்தது. இது வந்து 88%லேருந்து 87% 1% அளவு குறைச்சிருந்தாங்க. அண்ட் கேஷ் மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து பையர்ஸாக டேர்ன் ஆயிருந்தாங்க. நாள் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா போத் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு காலையில் வந்து நிறைய பேருக்கு வந்து கால் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக வாங்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும். அண்ட் இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் ஆப்ஷன் வாங்கினவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் எண்ட் ஆயிருப்பாங்க. அண்ட் நம்மளோட ஓவரால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பட்ஜெட்டுக்காக தான் காத்துட்ருக்கு. ஸோ இன்னும் வந்து 2 நாள் தான். வெள்ளிக்கிழமை மார்க்கெட் இருக்கும், சனிக்கிழமை மார்க்கெட் இருக்காது. அண்ட் சண்டே வந்து மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும். சண்டே வந்து இவ்வளோ நேரத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எஸ்டிடி இல்லை எல்டிசிசி ஏதாவது குறைக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி குறைக்கலைன்னா நேற்று ஃபெடரல் மீட்டிங் எப்படி ஒரு நான் ஈவெண்ட்டாக முடிஞ்சதோ அந்த மாதிரி இதுவும் ஒரு நான் ஈவெண்ட்டாக முடிஞ்சிடும். அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா $5,598 per ounce வரையும் உயர்ந்திருந்தது. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ப்ராஃபிட் புக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6% அளவு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் நம்மளோட ரீட்டைல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் 4,25,000 ஒரு கிலோவுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஆஸ் லாங் அஸ் இந்த காப்பர் சில்வர் மாதிரியான மெட்டல்ஸோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆக வேதாந்தா அண்ட் இந்துஸ்தான் ஜிங்குக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா இன்னொரு 4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் வந்து இப்போ சில்வர் இருக்கிற இந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன். அதுக்காக நான் என்னோட சில்வர் பீஸை வந்து நான் விற்கல. ஏன்னா என்னோட போர்ட்ஃபோலியோவில் அதோட அலோகேஷன் வந்து ரொம்ப கம்மி 2% தான் இருக்கும். ஆனால் நான் வேதாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிட்டேன். எப்போ சில்வர் ப்ரைஸஸ் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ வந்து வேதாந்தாவில் தான் ஃபஸ்ட்டு செல் ஆஃப் இருக்கும். வேதாந்தா அண்ட் இந்துஸ்தான் ஜிங்கில் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தாவும் சரி இந்துஸ்தான் ஜிங்க்கும் சரி வேல்யூ கம்பெனின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் கம்பெனிக்கு மாறிடுச்சு. அதாவது சில்வர் ப்ரைஸஸ் வந்து இன்னும் ஏறும்னு நினைக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து இதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு பார்த்தோம்னா என்எஸ்டியோட Q3 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 4% அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அவங்களோட மார்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா 29% அளவுக்கு இருக்குது. இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 400 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 25% இருந்தது போன வருஷம் டிசம்பர் குவார்ட்டரில். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 29.9% கிட்டத்தட்ட 490 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த என்எஸ்டிஎல் ஷேர் வந்து நான் ஐபிஓவில் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு கிடைக்கல. அண்ட் நான் வந்து இது வந்து ஒரு 950 அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது 1,400 வரையும் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 900 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டியோபோலி. இந்த என்எஸ்டிஎல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஸ்டியூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சிடிஎஸ்எல் வந்து நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து டெபாசிட்டரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ன்ற தீம் மேலே வந்து நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த கம்பெனிஸில் வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். டிஸ்க்ளைமர் என்னென்னா நான் வந்து இந்த என்எஸ்டிஎல்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்து வந்து ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து 20% அளவு குறைஞ்சிருக்கு. இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும், பால் கம்பெனி தான். அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கிய பாலுக்கள் ஆட்ஸ் அண்ட் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து குறைஞ்சிருக்கு. இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது லேபர் கோர்ஸ் மூலிமா வந்து ஒரு இம்பாக்ட் இருக்க தான் செய்யுது. அண்ட் இந்த பால் கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பிஸ்னஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்காது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸனாக இருக்கட்டும் ஹெரிட்டேஜாக இருக்கட்டும் சூனராக லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் கொடுப்பாங்க. ஆஸ் ஆஃப் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கம்பெனிலுமே எனக்கு ஹோல்டிங்ஸ் கிடையாது. என்னோட வாட்ச் லிஸ்ட்லேயே இவங்க 2 பேருமே இருக்காங்க. சான்ஸ் கிடைக்கும் போது நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஎலுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஎல் ஐபிஓ வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா நான் லிஸ்டிங் கெயின்ஸுக்காக தான் அப்ளை பண்ணுறேன்.
நான் வந்து இதை லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருந்தேன். அதுக்கான காரணங்களும் வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் என்னென்னா, இப்போ அமெரிக்கா எப்படி வந்து சில்வரை வந்து ஸ்ட்ராட்டஜிக் மினரல் கிரிட்டிக்கல் மினரலில் வந்து சேர்த்துனாங்களோ, அதே மாதிரி இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோக்கிங் கோலை வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து சேர்த்திட்டதாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பிசிசிஎலுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஆனால் இந்த மாதிரி நியூஸ் வந்ததுக்கப்புறம் கூட நான் பிசிசிஎல்ல ஷேர்ஸ் வாங்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த பிசிசிஎல்ல வந்து 90% வந்து இன்னும் கவர்மெண்ட் தான் வந்து ஹோல்டிங் வச்சுருக்காங்க. அவங்க எப்போ வேணால் ஓஎஃப்எஸ்ல வந்து இந்த ஷேர்ஸை விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கண்டிப்பாக குறையும். அண்ட் இந்த பிசிசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா மாதிரி பெருசாக டிவிடெண்டெல்லாம் இந்த பாஸ்ட்டில் வந்து கொடுத்தது கிடையாது. அண்ட் 1-2 வருஷம் போட்டு இவங்க வந்து ஒரு 2-3% 4% டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஎல் வந்து அட்ராக்டிவாக இல்லை. அடுத்து ஐஇஎக்ஸ் இந்தியா எனர்ஜி எக்ஸ்சேஞ்சோட Q3 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 119 கோடியாக இருக்குது. இது இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் டிசம்பர் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 107 கோடி ரூபா வந்து இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட எபிட்டா மார்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா 84% இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் தான். ஆனால் ஐஇஎக்ஸ் வந்து ஒரு ரெட் ஃபிளாக் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. காரணம் என்னென்னா மார்க்கெட் கப்ளிங் கண்டிப்பாக நடந்தே தீரும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சொல்லிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இறங்கிதான் இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் ஐடிசியோட Q3 நம்பர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஜனவரி 29 அண்ட் டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து பிப்ரவரி மாதத்தில் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை அப்படி அவங்க டிவிடெண்ட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கோட Q3 நம்பர்ஸ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹோல்டிங் இருக்குது. இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 90 கோடி ரூபா ப்ராஃபிட் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட அசெட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிராஸ் என்பி வந்து 2.75 ஆகும், நெட் என்பி வந்து 0.92 இருக்குது. ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அசெட் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது வந்து நல்ல விஷயம் தான். அண்ட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்குக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஈக்விட்டாஸ் ஹோல்டிங்ஸ் ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் ரெண்டு கம்பெனியாக இருந்தது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கையும் மெர்ஜ் பண்ணாங்களா, அந்த மாதிரி மெர்ஜ் பண்ணாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஐன்னு பார்த்தீங்கன்னா 110 ரூபா 115 ரூபா அளவுக்கு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா பக்கத்தில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹோல்டிங்ஸ் இருக்குது. நான் இது வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இப்போ பேசிட்டு இருக்க இந்த டைம் வரையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான FIDA டேட்டா வந்து ரிலீஸ் ஆகலை, கேஷ் செக்மெண்ட் இது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியோட ரிசல்ட்ஸோட கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸில் வந்து FIS வந்து 87% வந்து ஷார்ட் பொசிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, வெள்ளிக்கிழமை மட்டும்தான். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து பட்ஜெட் டே. அதுக்குள்ளே வந்து அவங்க ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். அப்படி ஷார்ட் கவரிங் அவங்க பண்ணலைன்னா இதே அளவுக்கு 87-88% அளவு ஷார்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா பட்ஜெட்டில் ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நல்ல நியூஸ்க்காக மார்க்கெட் ஏறுறதோடு சேர்த்து இவங்க ஷார்ட் கவரிங் பண்ணும்போது இன்னும் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம பட்ஜெட் டேயில் தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒருவேளை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்க பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறை வந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.